வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிரின்ஸ் ஏஎஸ்கே. இன்னைக்கு வீடியோவில் பாப்பி ஸ்மார்ட் கம்பெனி பற்றின தகவல் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நிறைய பேர் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனல் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பிளை கொடுத்து வச்சுருங்க. நீங்கள் பாப்பி ஸ்மார்ட் பற்றின எல்லா தகவலுமே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை டச் பண்ணிங்கன்னா நிறையா ப்ளேலிஸ்ட் இருக்கும். அதில் பாப்பி ஸ்மார்ட் ப்ளேலிஸ்ட்டை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்க முடியும். இந்த வீடியோவுக்கு கீழே மோருங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை டச் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி, டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். எல்லோரும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. பாப்பி ஸ்மார்ட்டில் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னுடைய ரெஃபரல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், கமெண்ட்லேயும் பின் பண்ணி வச்சுருக்கேன். அதை சரியாக ரெஜிஸ்டர் பண்ணி நீங்களும் இன்னிலேருந்து சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பாப்பி ஸ்மார்ட்டுக்குன்னு டெலிகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. தினசரி அப்டேட்ஸ் எல்லாமே அதில் நம்ம கொடுத்துருவோம். பாப்பி ஸ்மார்ட் பற்றி தெரியாதவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துறேன். வீட்டில் இருந்தபடியே வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த கம்பெனிலேருந்து கொடுக்குறாங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்து உங்களுடைய மொபைல் மூலியமாக விளம்பரம் பார்த்து சம்பாதிக்க முடியும். நம்ம செலுத்துகிற பேக்கேஜுக்கு ப்ராடக்ட்டும் கொடுத்துறாங்க, தினசரி வருமானம் கொடுத்துட்றாங்க, எக்ஸ்ட்ரா கூப்பன் கொடுத்துறாங்க. அவங்க கம்பெனியில் நம்ம ப்ராடக்ட் வாங்குறத டிஸ்கவுண்ட் பண்ணுறதுக்காக தினசரி நம்ம 12 ரூபாயில் இருந்து 2000 வரைக்கும் சம்பாதிக்க முடியும். மாதம் குறைஞ்சது 3000 இருந்து 60,000 வரைக்கும் நம்மளுடைய திறமைக்கு ஏற்ப நம்ம இந்த கம்பெனியில் சம்பாதிக்க முடியும். எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. நம்மளுடைய விருப்பப்படி நம்ம இதில் செயல்பட முடியும். ஆஃபீஸை பொறுத்தளவுக்கு கன்னியாகுமரியில் இருக்குது. நேரில் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, விசிட் பண்ணலாம். ரெஃபரல்ங்கிறது நம்மளுடைய விருப்பம்தான். நம்ம விருப்பப்பட்டால் நம்மளுடைய வருமானத்தை அதிகப்படுத்திக்கணும்னு நினச்சா இந்த ஒரு அருமையான வாய்ப்பை நம்மளுடைய நண்பர்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சா நம்ம ரெஃபரல் பண்ணலாம். என்னோடய ரெஃபரல் லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாப்பி ஸ்மார்ட்டுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்குள்ளே வந்துடும். உங்களுக்கு சைன் அப்னு சொல்லி இப்படி தான் இருக்கும். ரெஃபரல் ஐடி, ரெஃபரல் நேம் இருக்கும். அதை நம்ம எதுவும் செய்ய தேவையில்லை. அதை விட்டுட்டு அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நேம் கேட்டு இருக்கும். உங்களுடைய முழு நேமை அங்கே கரெக்டாக டாக்குமெண்ட்டில் இருக்க மாதிரி கொடுத்துக்குங்க. லாஸ்ட் நேமில் உங்களுடைய இனிஷியல் கொடுத்துக்குங்க. 2 நேமாக உள்ளவங்க மேலே ஒரு நேம், கீழே ஒரு நேம் கொடுத்துக்குங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த், அதுதான் டிஓபி கொடுத்துருக்காங்க. அதை டச் பண்ணிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா அந்த இயர் இருக்கா, 2024 இருக்கிறத டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இயர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். எந்த இயர் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது மேலே பார்த்தீங்கன்னா மந்த் காமிச்சிருக்கா. 2 பக்கட்டும் ஏரோ மார்க் கொடுத்துருக்கு. இந்த பக்கத்து போகணுன்னா, முன்னாடி போகணுன்னா இந்த லெஃப்ட் சைடு உள்ளதை டச் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். தேதி என்னங்கிறத இங்கே டச் பண்ணிக்கோங்க. அதை செட் கொடுத்துட்டோம்னா நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் இங்கே கரெக்டாக வந்துடும். அடுத்தது உங்களுடைய இமெயில் அட்ரஸை கரெக்டாக இங்கே டைப் பண்ணிடுங்க. அடுத்து உங்களுடைய ஃபோன் நம்பரை இங்கே கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. அடுத்தது உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. முக்கியமான விஷயம், ஃபோன் நம்பர் கரெக்டாக கொடுங்க. கஸ்டமர் கேர்லேருந்து நமக்கு ஒவ்வொரு முறையும் வெரிஃபிகேஷன் செய்வாங்க. அடுத்தது உங்களுடைய அட்ரஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஆர் ஹவுஸ் நம்பர், உங்களுடைய ஹவுஸ் நம்பரை போட்டு அடுத்து உங்களுடைய அட்ரஸை முழுமையாக கரெக்டாக பதிவு செய்யுங்க. உங்களுடைய இருப்பிடம் இப்போ எங்கே இருக்கீங்களோ அந்த அட்ரஸை கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு கஸ்டமர் கேர்லேருந்து உங்களுக்கு வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுடைய அட்ரஸுக்கு கொரியர் ப்ராடக்டை அனுப்புவாங்க. அதனால் கரெக்டாக அங்கே கொடுத்துருங்க. அடுத்து சிட்டி, நீங்கள் இருக்கிற சிட்டிக்கு கொடுத்துங்க, இல்லை டிஸ்ட்ரிக்ட் நேமை அங்கே கொடுத்துருங்க. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துக்குங்க. அடுத்தது பின்கோடில் உங்களுடைய பின்கோடை கரெக்டாக அங்கே டைப் பண்ணிடுங்க. அடுத்து மெயினான விஷயம், இங்கே நாமினி நேம் கேட்டு இருக்கா. நாமினினா உங்களுக்கு அடுத்து இதை யார் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய அப்பா நேம் இல்லை அம்மா நேம் அங்கே கொடுத்துக்குங்க. கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால் உங்களுடைய ஹஸ்பண்ட் நேம்
இல்லை ஒய்ஃப் நேம் அந்த மாதிரி வந்து மாற்றி கொடுத்துக்குங்க. உங்கள் ஃபேமிலியில் இருக்க யாரோ ஒரு நேம் வந்து அங்கே கொடுத்துக்கலாம். ஸோ அந்த பர்சனுடைய நம்பர், நாமினி நம்பரில் அந்த நம்பர், அவங்களுடைய நம்பர் கொடுக்கணும். மொபைல் நம்பரை கரெக்டாக அங்கே கொடுத்துருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து இங்கே செட் பண்ண சொல்லி கேட்டு இருக்கும். நாம் தான் செட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி பாஸ்வேர்ட்ஸ் வந்து இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ பாஸ்வேர்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் கரெக்டாக இங்கே டைப் பண்ணிடுங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்லேயும் சேம் அதே போல் டைப் பண்ணணும். ஸோ டைப் பண்ணிவிட்டு இந்த கண்ணு சிம்பிளை டச் பண்ணிங்கன்னா நீ என்ன பாஸ்வேர்ட் போட்டிருக்கீங்கிறத காமிச்சிருக்கும். ஸோ எல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறம் மேலேருந்து கீழே வரைக்கும் 1 by 1 செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக தான் நம்ம கொடுத்துருக்கோமா அப்படின்ட்டு. ஸோ எல்லாமே சரிதான் அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அக்ரி வித் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது, அதை டச் பண்ணிடுங்க. ப்ளூ கலர் டிக் வந்துடுது. அதுக்கப்புறம் இந்த சைன் அப் அப்படிங்கிற பேஜை வந்து கொடுத்துருங்க. ஸோ சைன்இன் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த பேஜில் நம்மளுடைய பாப்பி ஸ்மார்ட் யூசர் ஐடி வந்து பிஎம்னு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதை வந்துட்டு அங்கே இருக்கும். அடுத்து பாஸ்வேர்டும் அங்கே வந்து காமிச்சிருக்கும். அந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைங்க. ஒரு நோட்டை எடுத்து உங்கள் யூசர் ஐடியும் பாஸ்வேர்டையும் எழுதி வச்சுக்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து சைன்இன் வந்து கொடுத்துக்குங்க. ஆல்ரெடி அக்கௌண்ட் வந்து கொடுத்துக்குங்க. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம யூசர் நேம்ங்கிறது பிஎம் ஸ்டார்ட் யூசர் ஐடியை தான் அங்கே போடணும். பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ண பாஸ்வேர்டையும் கொடுத்துட்டு சைன்இன் வந்து கொடுத்துக்குங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ன்னு போட்டு லாக்இன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிறது வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு உங்களோட பேஜில் பார்த்தீங்கன்னா எல்லாமே 0ல் இருக்கும். ஸோ நான் ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கனால எனக்கு இங்கே ஏர்னிங்ஸ்லாம் வந்து காமிக்குது. பார்த்தீங்கன்னா எப்படி ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா 3 கோடு இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து எனக்கு காமிக்குது. பட் புதுசாக உள்ள வரவங்களுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் அங்கே காமிக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அப்கிரேட் பிளான்னு சொல்லி உங்களுக்கு ஃப்ரண்டில் காமிக்கும். ஸோ இப்போ நான் அப்கிரேட் பேக்கேஜ் வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு இப்படி தான் காமிக்கும் அப்கிரேட் பேக்கேஜுன்னு சொல்லி. ஸோ குறைஞ்சது 599 ரூபா பேக்கேஜில் இருந்து அதிகபட்சம் 15,199 ரூபா பிளான் வரைக்கும் இருக்குது. இதில் எந்த பிளான் எடுக்கிறதுனால நம்மளுடைய விருப்பம் மட்டும்தான். ஸோ எந்த பேக்கேஜ் எடுத்தாலுமே நாம் கட்டுற பேக்கேஜுக்கு அந்த அமௌண்ட்டுக்கு நமக்கு ஒரு ப்ராடக்ட் கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் தினசரி வருமானம் கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ரா வந்து கூப்பனும் வந்து கொடுக்குறாங்க. அதை பயன்படுத்தி நம்ம பாப்பி ஸ்மார்ட்டில் ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ட்ரையல் அப் பிளானை வந்து நான் அப்கிரேட் பண்ணுறேன் அப்படின்னா அப்கிரேட் பிளான் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அதை நம்ம டச் பண்ண உடனே பேமெண்ட் பேஜுக்கு வந்துருச்சு. ஸோ நம்மளுடைய பிளான் நேம் இருக்கும். ஸோ பிளான் டைப் வந்து ஆட்ஸ் வாட்சிங் நம்ம பண்ண போகிறோம். ஸோ பிளான் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 1,199 ரூபா. இங்கே கியூஆர் கோடு இருக்குது. இதை பயன்படுத்தி நம்ம பேமெண்ட் பண்ண முடியும். அடுத்து கீழே யூபிஐ ஐடி இருக்கா, அதை காப்பி பண்ணிவிட்டு நம்ம வந்து பேமெண்ட் வந்து பண்ண முடியும். இல்லையா அடுத்து அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, இதை பயன்படுத்தி நம்ம அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணியும் நம்ம ஐடி ஆக்டிவேஷன் பண்ண முடியும். இந்த மாதிரி 3 மெத்தட் இருக்குது. நீங்கள் எதை வேணால் பயன்படுத்திக்கலாம். ஸோ பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேமெண்ட் பண்ண டிரான்சாக்ஷன் நம்பர், கூகுள் பேனா யூபிஐ டிரான்சாக்ஷன் நம்பர்னு இருக்கும். 12 நம்பர் இருக்கும். இதே வந்து ஃபோன்பேனா யூடிஆர் நம்பர்னு இருக்கும். 12 நம்பர் தான் அதிலே இருக்கும். ஸோ அதை பார்த்து கரெக்டாக இங்கே என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் சூஸ் ஃபைலுங்கிற ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை இதை டச் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்துட்டு சப்மிட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகிருக்காது. ஏன் பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை நீங்கள் எதை வேணால் வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாப்பீஸோடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்கே காமிச்சிருக்கும். ஏதோ ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ஐடி வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு கம்பெனிலேருந்து ஐடி ஆக்டிவேஷன் பண்ணிடுவாங்க. குறைஞ்சது 1 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரத்துக்குள்ளே வந்து நம்ம ஐடி வந்து ஆக்டிவேஷன் ஆகிடும். ஸோ நம்ம வந்துட்டு அப்கிரேட் பேக்கேஜை எடுத்து பார்த்தோம்னாலே க்ரீன் கலரில் போட்டு நம்ம வந்து ரெக்வஸ்டட் அப்படின்னு சொல்லி தான் இங்கே இருக்கும். ஸோ ஒருவேளை ஐடி ஆக்டிவேஷன் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு கரண்ட் பிளான்னு சொல்லி வந்துடும். உங்களுக்கு டேஸும் இங்கே வந்து காமிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இந்த லெஃப்ட் சைடு 3 கோடை டச் பண்ணிங்கன்னா
உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆயிரும். முக்கியமாக ரெஃபரல் லிங்க் ஐடி ஆக்டிவேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் ஓப்பன் ஆகும். அதை பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வாய்ப்பை வந்து கொடுக்கலாம். அவங்களும் ஒரு வருமானம் வந்து வாங்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்திக்கவும் முடியும். ஸோ ஆல்ரெடி நம்ம பாப்பி ஸ்மார்ட் பற்றி A to Z தகவல் ஒரே வீடியோலையே நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுறது, பிஸ்னஸ் பிளான், எப்படி வந்துட்டு ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுறது, எப்படி KYC வெரிஃபிகேஷன் பண்ணுறது, எப்படி வித்ட்ரால் பண்ணுறது, ஸோ எல்லா தகவலுமே ஒரே வீடியோவில் இருக்குது. தெரியாதவங்க போய் தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பலை கொடுத்து வச்சுருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.